My dear students, this is RSR Max. In the chapter relation and function, we are going to deal with a long answer type question. Here, the set is defined as set of all complex number C and set of non-zero complex number C naught. The relation is defined like this. Now I read the sum. Let C be the set of all complex number and C naught be the set of all non-zero complex number. That is the set. The relation R. Let R be the relation on C naught defined as Z1 related to Z2 implies both ways. That implies both ways. Z1 minus Z2 divided by Z1 plus Z2. This answer is real for all Z1, Z2 belong to Z0. Z1, Z0, Z2 non-zero complex number உள்ள நம்பர். இந்த நம்பரை எடுத்து இதை போட்டு பார்த்தோம்னா இதில் வர ஆன்சர் என்ன வரணும், ரியலாக இருக்கும். இதுதான் இந்த கணக்கான கண்டிஷன். On this condition, we are going to prove. So R is an equivalence relation. Proof பண்ணணும். For equivalence relation, we need three conditions: reflexive relation, symmetric relation, and transitive relation. Reflexive relation, we need only one element. For symmetric relation, we need two elements. For transitive relation, we need three elements. Now, one by one, we are going to prove. First property, reflexive. Reflexive property. அதுக்கு நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துக்குவோம். இதில் வர நம்பருக்குலாம் Z1, Z2, Z3 நம்பர் பேர் கொடுத்துக்கலாம். ஒரு எலமெண்ட். Therefore, let Z1 belong to C0. Then Z1 related to Z1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் அந்த கண்டிஷன் Z1 minus Z1 divided by Z1 plus Z1 equal to 0 divided by 2Z1 equal to 0. Therefore, Z1 related to Z1 gives equal to 0. This is a real number. This is a real number. Therefore, Z1, Z2 belongs to R, relation R. Therefore, the relation is reflexive. தனி எலிமெண்ட் எடுத்தால் அது C0ல இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ஆர்டர் பேர் போட்டோம்னா தட் இஸ் an element in the relation. இந்த ஆர்ங்கிறது ரிலேஷனோட சிம்பல். இந்த ஆர் இது உள்ளது. நெக்ஸ்ட் symmetric property. For symmetric property, we need two elements. Now, Z1, Z2 belong to C0. First, we assume that Z1, Z2 belongs to R. இதை அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா Z2 minus Z1 belongs to Rனு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது Z1, Z2 belongs to Rங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜை முடியும் போது Z2, Z1 இது மாற்றி போடுறது that belongs to Rனு ப்ரூஃப் பண்ணணும். அப்படி வந்துட்டுனா symmetric property true. இப்போ Z1, Z2 இந்த ஃபார்முலா போட்டோம்னா we get the answer Z1 minus Z2 divided by Z1 plus Z2. இங்கே வந்து சப்ட்ராக்ட் ஆனிச்சு நம்பர் 0 வந்துட்டு இதெல்லாம் எழுத்தில் இருக்குது. இது என்ன நம்பர்னு தெரியாது. அப்போ இதோட ஆன்சர் வந்து எக்ஸ்னு வச்சுக்க. அந்த எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர். அப்படி தான் இருக்கணும். இந்த கண்டிஷனே அதுதான். இப்படி போட்டு வரும்போது இந்த வரக்கூடிய ஆன்சர் வந்து ரியல் நம்பராக இருக்கும். நமக்கு இங்கே வந்து 0 வந்துச்சு, அது டேரெக்டாக ரியல் நம்பர்னு தெரியும். அப்படியே வச்சுட்டோம். ஆனால் இங்கே என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கணும்னா ரியல் நம்பராக இருக்கும். நவ் அப்படியே இடம் மாற்றி போட்டோம்னா மைனஸ் Z2 minus Z1 divided by Z1 plus Z2 ஆர் Z2 plus Z1. இது எதோட ஆன்சர்னா இந்த ஆன்சருக்கு மாறி வருது. அப்போ இது மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ரியல் நம்பர்னா மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ ரியல் நம்பர். இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் இந்த ஆன்சர் வருது. இப்படி இடம் மாற்றி போட்டோம்னா therefore அந்த ஆன்சர் என்ன இருக்குன்னா Z2, Z1 belongs to R. Z1, Z2 belongs to R. நம்ம என்ன ப்ரூஃப் முடிச்சிருக்கோம்னா Z2, Z1 belongs to R. Therefore, our symmetric property is true. Symmetric property 2. I just explain. For symmetric property, we take two elements. Z1 into Z2 belongs to C0. தனி எலிமெண்ட் எடுக்கும்போது C0ல இருக்கும். தனி நம்பராக எடுக்கும்போது ப்ராக்கெட்டில் ஆர்டர் பேராக போடும்போது ரிலேஷனில் வந்துடும். அதெல்லாம் வச்சுங்க. அப்போ Z1, Z2 belongs to R. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரிலேஷன் போடலாம். போட்டோம்னா Z1 minus Z2 by Z1 plus Z2. இதுக்கு ஆன்சர் வரணும். இது என்னன்னு தெரியாதனால நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இது வரக்கூடிய ஆன்சர்லாம் ரியலாக இருக்கணும். அப்போ இந்த நம்பர் என்ன நினச்சிக்கலாம், எக்ஸ் இஸ் ரியல்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு மைனஸ் நம்பர் வந்து இடம் மாற்றி போடுறோம்.
இப்போ ஏ மைனஸ் பின்னு ஒரு ஆன்சர் இருக்குது. இதை பி மைனஸ் ஏன்னு இடம் மாற்றி போட்டால் என்ன நம்பர் வரணும்? இங்கே ஸ்ப்ரெட்டில் சைன் வரணும். அந்த அந்த இது ஜஸ்ட் அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி. அப்படி போடும்போது இது ரெண்டும் இடம் மாற்றி போட்டோம்னா மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ இதோட வேல்யூ என்னன்னா மைனஸ் எக்ஸ். இதோட ஆன்சர் மாற்றி போட்டோம்னா இது பேர் மைனஸ் எக்ஸ். எக்ஸே ரியலுங்கிற போது மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்னா இப்போ Z2 மைனஸ் Z1 இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும் ப்ராக்கெட். Z2 மைனஸ் Z1 ப்ராக்கெட் இருந்தால் நம்ம இப்படி இருப்போம். therefore Z1, Z2 belongs to R implies Z2, Z1 belongs to R. Therefore symmetric property is true. Now we are going to deal with the transitive property. For that we need three elements. Transitive property, we need three elements. Let Z1, Z2, Z3 belongs to C0. Now Z1, Z2 belongs to R first. Then Z2, Z3 belongs to R implies Z1, Z3 belongs to R. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம சாரணம் போடும்போது ஸ்டான்சி ப்ராப்பர்ட்டிக்கு A, B belongs to A, அப்புறம் B, C belongs to A, தென் ஏவும் சியும் A, C belongs to Aன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். இந்த ஏபிசிக்கு மேலே Z1, Z2, Z3 இருக்குது. ஏபி மாதிரி Z1, Z2, பிசி மாதிரி Z2, Z3, இந்த ஏசி வர்ற மாதிரி Z1, Z3. இப்போ என்ன பண்ணுறோம்? இதை ரெண்டையும் அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூஃப் பண்ணணும். ஃபார் Z1, Z2 belongs to R அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. Z1 minus Z2 divided by Z1 plus Z2 equal to இது எக்ஸ்னு வச்சுக்க, வேர் எக்ஸ் இஸ் ரியல் பண்ணிவிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். Z1 minus Z2 equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு Z1 plus Z2, that is மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு Z1 எக்ஸ் ப்ளஸ் Z2 இன்ட்டு எக்ஸ் Z2 எக்ஸ், Z1 minus Z2. now இந்த Z1 ஒரு பக்கம் குரூப் பண்ணிடுறேன், Z2 நான் கொண்டு போயிடுறேன். Z1 இது இங்கே வந்தால் மைனஸ் Z1 எக்ஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் Z2, ஏற்கனவே ப்ளஸ் Z2 எக்ஸ் இருக்குது. now இதில் Z1 காமனாக எடுத்துறேன். Z1 எடுத்தோம்னா 1 மைனஸ் எக்ஸ், இங்கே Z2 காமனாக எடுத்தோம்னா 1 ப்ளஸ் எக்ஸ். therefore Z1 by Z2 equal to 1 plus x divided by 1 minus x. இதை ரெடி பண்ணி we can call it as answer 1. ரெடியாக வச்சுக்கலாம். now for transitive property we need three elements, Z1, Z2, Z3. first we assume that Z1, Z2 belongs to R. Z2, Z3 belongs to R. therefore we have to prove Z1 and Z3 belongs to R. அதுக்கு ஃபஸ்ட்டு இதை அசியூம் பண்ணிக்கிறோம். Z1, Z2 belongs to R அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ Z1 minus Z2 by Z1 plus Z2. இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் ரியல் நம்பராக இருக்கணும். அது என்ன நம்பர் தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம், அது ரியல் நம்பர். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த நம்பர் அந்த ப்ராக்கெட் அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ இது அப்படியே இருக்குது, இந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் எக்ஸால் பிரிக்கிறோம். Z1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு Z2. இது இடமாற்றி போட்டால் பரவாயில்ல, எக்ஸ் இன்ட்டு Z1 எக்ஸ் அப்படின்னு தான் ரைட் தான். இப்போ Z1 ஒரு கொண்டு வந்துடுறேன். ஏற்கனவே Z1 இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் Z1 எக்ஸ் இங்கே வந்து மைனஸ் Z1 எக்ஸ். இங்கே ஏற்கனவே இந்த மைனஸ் Z2 இங்கே கொண்டு போயிடுறேன், ஏற்கனவே ப்ளஸ் Z2 எக்ஸ் இங்கே இருக்குது. இதில் காமனாக Z1 எடுத்துடலாம், இதில் காமனாக Z2 எடுத்துடலாம். therefore Z1 by Z2 equal to 1 plus x divided by 1 minus x. இந்த ப்ராக்கெட்டை இங்கே கீழே கொண்டு போயிடுறேன், Z1 இங்கே கொண்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர். ரெண்டாவது இந்த இதுக்கு Z2, Z3 belongs to R. that means Z2 minus Z3 divided by Z2 plus Z3 equal to ரியல் நம்பர் வரணும். இங்கே எக்ஸ்னு வச்சுருக்கோம், அங்கே வேணால் ஒய்னு வச்சுக்க. ஏ மாதிரி கிராஸ் மல்டிப்ளை Z2 minus Z3 equal to y into Z2 plus Z3. multiply these two elements by y. இது ரெண்டையும் ஒய்யால் பெருக்குது. இப்போ Z2 minus Z3 equal to Z2y plus Z3y. இப்போ Z2 ஒரு பக்கம், Z3 ஒரு பக்கம். Z2 இது இங்கே வந்தால் மைனஸ் Z2y equal to இந்த மைனஸ் Z3 எவ்வளோ ப்ளஸ் Z3 ப்ளஸ் இங்கே Z3y இருக்குது. நான் இதில் Z2 காமனாக எடுத்துடலாம். Z2 எடுத்தோம்னா இங்கே பேலன்ஸ் 1 மைனஸ் ஒய், இங்கே Z3 காமனாக எடுத்தோம்னா இங்கே வந்து 1 ப்ளஸ் ஒய் Z3. therefore Z2 by Z3 equal to 1 plus y divided by 1 minus y. you can call this as number 2. number 2.
திருப்பி சொல்லிடுறேன். ரெண்டாவது பார்ட்டு Z2, Z3 belongs to R. அப்படின்னா இந்த மாதிரி belongs to Rனாவே இந்த ரிலேஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ Z2 - Z3 by Z2 plus Z3 equal to Y. கிராஸ் மல்டிப்ளை these two elements. இது ரெண்டையும் ஒய்யால் பிரிக்கிறோம். அப்போ Z2 into Y, Z3 into Y. இப்போ குரூப்பிங் Z2லாம் ஒரு பக்கம், Z3லாம் ஒரு பக்கம். இந்த Z2 இங்கே ஒன்று மைனஸ் ZY, இந்த மைனஸ் Z3 அங்கே ஒன்று போயிட்டேன் ப்ளஸ் Z3. இது காமனாக Z2 எடுத்துட்டோம். இங்கே ஒரு Z2 அப்போ ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பேலன்ஸ் வந்து Y. இங்கே வந்து ஒரு Z3 ப்ளஸ் Y Z3. Z3 எடுத்தோம்னா இங்கே 1 + Y. இது Z2 by Z3 இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை வந்து 1 + Y டிவைட் பை 1 - 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுருக்கோம். இப்போது நவ் ஈக்குவேஷன் 1 into 2 போட்டோம்னா இந்த LHS வந்து Z1 by Z2 இன்ட்டு இங்கே வந்து Z2 டிவைடட் பை Z3 ஈக்குவல் டு இங்கே வர நம்பர் வந்து 1 + X டிவைடட் பை 1 - X இன்ட்டு 1 + Y டிவைடட் பை 1 - Y. இதில் Z கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் Z1 by Z3 இங்கே வரும் ஈக்குவல் டு இதுக்கு வந்து இந்த பாட்டுக்கு தனியாக நமக்கு வந்து கேன்சருக்கு எக்ஸ்ன்னு கொடுத்தோம், இந்த பாட்டுக்கு ஒய்னு கொடுத்தோம். இப்படி வந்து இந்த பாட்டுக்கு வி கால் இட் as Z. அப்போ ஈக்குவல் டு Zன்னு வச்சுருக்கோம். Now this is the value of Z. Now Z - 1 divided by Z + 1 போட்டோம்னா Z இந்த நம்பர். இப்போ Z1 by Z3 - 1 divided by Z1 by Z3 + 1. இங்கே எழுதி எடுத்தோம்னா Z1 - Z3 divided by Z3 numerator divided by Z1 plus Z3 divided by Z3. You can cancel the common denominator. Now Z1 Z - 1 divided by Z + 1 equal to Z1 - Z3 divided by Z1 plus Z3. இது என்ன ஆகும்னா இப்படி நம்பர் இருந்தால் இந்த மாதிரி வருது. Z1 - Z2 by Z1 plus Z2. இப்படி இருந்தால் அப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் இப்படி எழுதும்போது இதுக்கு எழுதிங்கன்னா என்ன வரும்னா Z1, Z3ன்னு வந்துடும். Z1, Z3 ரிலேட்டட்னு வரும். இது Z1, is related to Z3. Therefore Z1, Z3 belongs to R. Therefore the relation R is transitive. It satisfies reflexive property, symmetric property, transitive property. Therefore, final conclusion: the given relation R is an equivalence relation. Equivalence relation. The third part சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 3 நம்பர் வேணும். அதில் ஃபஸ்ட்டு Z1, Z2 belongs to R. ரெண்டாவது பார்ட்டி Z2, Z3 belongs to R. அதுக்கு டெஃபனேஷன் போட்டு எழுதிடும். இந்த ஃபஸ்ட்டு வர Z1 by Z2க்கு வந்து 1 + Z2 1 - X அதுக்கு ஈக்குவேஷன் 1 கொடுத்துரும். இந்த ரெண்டாவது பாட்டுக்கு வர்றது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் 1 × 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த LHSும் இந்த LHSும் இங்கே வந்துடும். இந்த RHSும் இதுவும் இங்கே வந்துடும். அப்போ Z கேன்சல் ஆகிடும். Z1 by Z3 equal to இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துரும். Z ஜென்ரலாக கொடுத்துரும். அப்போ இதுதான் Z வேல்யூ. Z1 by Z3. நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், Z - 1 by Z + 1 போடுறேன். அதாவது Z-க்கான வேல்யூவை போட்டு -1 போடுறேன், அதே Z-க்கான வேல்யூ போட்டு +1 போடுறேன். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல். Z1 - 1 × Z3 டிவைடட் பை Z3. இங்கே +1 × Z3 by Z3. இது காமன் டெனாமினேட்டர் கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ Z1 - Z3 by Z1 + Z3ன்னு வருது. இந்த மாதிரி டெஃபினேஷன் தான் இப்படி வரும். இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம். இப்போ இந்த பார்ட் தான் இந்த மாதிரி நமக்கு இருக்குது இந்த இடத்துல இந்த பார்ட்டு. இப்போ இதை வந்து அப்ளை பண்ணால் நமக்கு இங்கே Z1 Z2 இருந்தால் இப்படி எழுதுற மாதிரி நமக்கு Z1 Z3 வந்துட்டு. அப்போ Z1 ரிலேட்டட் டு Z3. தட் மீன்ஸ் Z1 Z3 belongs to R. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதில் R'ல் இருக்குது, இது R'ல் இருக்குது, அப்போ இது R'ல் இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore R is transitive. We have proved all the 3 sufficient conditions: reflexive property, symmetric property, transitive property. We have proved they are true. Therefore the given relation R on the set of non-zero complex number C0 is an equivalence relation. டீப்பாக அந்த நல்லா பார்த்துங்க. மேக்ஸிமம் வந்து அல்ஜிப்ரா கால்குலேஷன் தான் அது. இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் கேன் டூ இட். சப்ஸ்கிரைப் RSR, ப்ரெஸ் பெல் பட்டன், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இதில் வந்து ஏதாவது புரியாத பார்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் புட் இட் இன் கமெண்ட். ஐ ஜஸ்ட் ரீடீச் இட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் RSR Max.